ஜனாதிபதி தொடர்பில் மொட்டு கட்சி முன்வைத்துள்ள பகிரங்க குற்றச்சாட்டு. பிள்ளையானை அணுக ரணிலின் காய் நகர்த்தல் விசாரணையை ஆரம்பித்த சிஐடி. தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் ஆளும் தரப்பு கஜேந்திரன் குற்றச்சாட்டு. இளவாலை போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள யாழ் இளைஞர்கள். பிள்ளையான் கம்மன்பில கூட்டணி அரசியல் சூழ்ச்சி அமைச்சர் நலிந்த ஜெதிச. பால் மற்றும் தயிருக்கு பட்வரியிலிருந்து விலக்கு அரசாங்கம் அறிவிப்பு. விவசாயத்துக்கான சிறந்த கிருமி நாசினிகள் எதிர்காலத்தில் வழங்கப்படும் லால்காந்த விளக்கம். ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் புலனாய்வுத் துறையினர் வெளியான தகவல். இலங்கைக்கு தாங்கிக் கொள்ள முடியாத நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள டொனால்ட் ட்ரம்ப். தொடர்பான விரிவான செய்திகள். தையட்டி காணி மற்றும் வலிவடக்கில் உள்ள காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் வகையில் யாழ் வருகை தர உள்ள அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்க சென்றதால் பதற்ற நிலை ஏற்பட்டது. இன்றைய தினம் வடக்குக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது மன்னார் பகுதியில் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் உள்ள பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தர உள்ள நிலையில் வலிவடக்கு காணி உரிமைகள் தொடர்பாகவும் தையிட்டி காணி பிரச்சினை தொடர்பாகவும் உரிய காணி உரிமையாளர்கள் ஜனாதிபதியிடம் தமது காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கையை முன்வைப்பதற்காக இன்றைய தினம் கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு வருகை தந்த நிலையில் அங்கு போலீசார் அவர்களை தடுத்த நிலையில் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் தொடர்பாக சில விளக்கங்களை ஊடகங்களுக்கு வழங்கினார்கள். சுகுமாரி சாருஜன் தையிட்டியிலிருந்து வாரேன். என்னன்னு சொன்னா இன்றைக்கு ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்துக்கு வாரார். அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதி, ஒரு உயர் இதுல இருக்கிறார். அதுக்குரிய மரியாதை எல்லாம், அந்த பதவிக்குரிய மரியாதை இருக்குது. ஆனால் வாக்களித்த மக்கள் என்ற ரீதியில எங்களுக்கு அவர்கிட்ட சில எங்களுக்கான உரிமைகளை தட்டி கேட்கறதுக்கும் எங்களுக்கு உரிமை இருக்குது. நாங்க இப்ப ஜனாதிபதி வாராருன்றதுக்காண்டி நாங்க வாய்மூடி மௌனிகளாக இருக்கலாம். ஏன்னா நாங்க இழந்தவர்கள். எங்கட காணி தையிட்டில திசவிகார நாங்க 4 வருஷமா போராடி கொண்டு வாரோம். சகல ஆவணங்களும் கையளிக்கப்பட்டிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படாத நிலையில் இன்று வரையும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருந்தார், ஆளுங்கட்சி உறுப்பினர் தையிட்டி விகார தாங்க கட்டையில என்று. நாங்களும் சொல்லல நீங்க தான் கட்டினீங்கள் என்று. ஆனா உங்களோட காலத்துல இன்னொரு புது கட்டிடம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கூட எந்த ஒரு தடை உத்தரவுமே வழங்க முடியாத ஒரு கையாலாகாத நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதால எங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்க விடுவிக்கப்படும் இந்த தையிட்டி திசவிகார காணிகள் விடுவிக்கும் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். எங்களுக்கு வேற வழியில் இது நாங்க காலாகாலமா மெல்ல மெல்லமாக அந்த எல்லைகளை அரைக்கி பிடித்த காணியோ அல்லது அரசாங்கத்திலிருந்து மானியமாக பெற்ற காணியோ இல்ல. இது எங்கட மூதாதையர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி உழைச்சு வாங்கின காணி. அத அரசாங்க ரீதியில ஒருத்தன் களவா சூறையாடி அதுல விகார கட்டி இருக்கேக்க நாங்க அதுக்கு எந்த ஒரு விட்டு கொடுப்புக்குன்னு நாங்க போக மாட்டோம். இந்த காணி எங்களுக்கு விரைவில் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்ற அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆவண செய்து அந்த தேவையான அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். இன்றைக்கு தெற்கில் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருகிறது. தெற்கு மக்கள் கூட நமக்கு சாதகமான பல தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆகவே இந்த தருணத்துல நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று தேவையான அழுத்தங்களை பிரயோகித்து எமது காணிகளை விடுவிக்க முன்வர வேண்டும். சட்டவிரோத கட்டடங்கள் இந்த தையிட்டியில இன்றைக்கு நடக்கிற விஷயம் அவர்களுக்கு நல்லொரு படிப்பினியாக இருக்க வேண்டும். இனியொரு காலத்தில் இன்னொரு பொதுமக்களுடைய காணிக்கு இந்த புத்தரின் பெயரால் அத்துமுறை நுழைவதற்கு பயப்பட வேண்டும் யாராக இருந்தாலும். அதற்காக தான் நாங்க போராடுகிறோம். எங்கட காணிகள் எங்கட உரிமைகளை கேட்கறதுக்கு நாங்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டோம். அதற்காக நாங்கள் எந்த ஒரு அடாவடியிலேயோ வன்முறையிலேயோ ஈடுபட போறது இல்லை. ஆனா அதுக்காக நாங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கும் எங்களுக்கு போதிய நம்பிக்கை இன்னும் வரவில்லை. அந்த அளவுக்கு எங்களிடம் சக்தியும் இல்லை. ஆனா தேவையான அமைச்சுகளிடம் எங்களது ஆவணங்களை பாரப்படுத்தியுள்ளோம். அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் துணை அமைச்சரும் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்க தலைவருமான பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுடன் தொலைபேசியில் பேச முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே விடுத்த கோரிக்கை குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு மூத்த போலீஸ் அதிகாரியின் கூற்றுப்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவின் அதிகாரி ஒருவரால் சிஐடியினால் உள்ள ஒரு அதிகாரிக்கு மேற்கொண்ட தொலைபேசி அழைப்பு மூலம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு கைதியுடன் தொலைபேசி உரையாடலை அனுமதிப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என குறிப்பிட்ட அந்த அதிகாரி அந்த கோரிக்கையை மரியாதையுடன் நிராகரித்துள்ளார்.
பின்னர் அந்த அதிகாரி தனது மேல் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடுப்பு உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்கள் சட்டப்பிரதிநிதிகள் அல்லது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர தொலைபேசி உரையாடல்களில் ஈடுபட முடியாது என்பதை அனைவரும் அறிந்தது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த நெறிமுறையை முழுமையாக அறிவார். ஆனால் அவர் இன்னும் பிள்ளையானுடன் குறிப்பாக பேசுவதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இதேபோன்ற சூழ்நிலையில் விசாரிக்கப்படும் வேறு எந்த அரசியல் பிரமுகர்களுடனோ அல்லது தனிநபர்களுடனோ ரணில் இவ்வாறான கோரிக்கை இதுவரை விடுக்கவில்லை என்பது குறித்த விடயங்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளது என உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி பிள்ளையான் தொடர்பாக இவ்வளவு சிறப்பு கோரிக்கை விடுத்தார் என்பது குறித்து சிஐடி தற்போது விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு அதிகாரியால் இந்த கோரிக்கை சிஐடிக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சிஐடி வட்டாரங்களின்படி அழைப்பை பெற்றுக்கொண்ட அதிகாரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதியிடம் விசாரணை செய்வது உட்பட மேலும் விசாரணைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தமிழர்களுக்கு வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியையும் புதிய அரசாங்கம் ஆட்சி பீடமேறி இதுவரை காலமும் நிறைவேற்றவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கிடைக்க வேண்டிய காணி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் பவனந்தராஜாவுக்கும் ஆளுநருக்கும் அதிகாரம் இருந்தும் ஏன் இதனை அவர்கள் மீட்கவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அனுர அரசினால் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றும் கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை எனவும் அவர் இதன்போது ஆழமாக சுட்டிக்காட்டினார். யாழ் பல்லசுட்டி காந்திஜி விளையாட்டுக் கழக இளைஞர்கள் இளவாலை போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். நபர் ஒருவரின் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக தமது விளையாட்டு தொடர்பான செயற்பாடுகள் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு அளிக்க வருகிற இந்த இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுவதாக இதன்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிள்ளையானின் வழக்கில் சட்டத்திறனியாக உதய கமன்பில ஆஜராகியுள்ளார். கமன்பில வழக்கில் வாதாடுவதை நாட்டு மக்கள் கண்டதில்லை. ஆனால் பிள்ளையான் அவரின் சட்டத்திறனியாக தெரிவு செய்திருக்கிறார். பிள்ளையானின் வழக்கில் உதய கமன்பில் ஆஜராவது வெறுமனே அரசியல் பழிவாங்கல் இல்லை, இது ஒரு அரசியல் சூழ்ச்சியாகும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். தலைக்கெண்ணெய் வைக்கும் அரச விழாவில் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் பங்கேற்புடன் கண்டி ஸ்ரீ மகாநாத விகாரையில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகவியலாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர். பொருளாதாரத்தில் ஓரளவு ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. அதற்காக பொருளாதாரம் முழுமையாக பயனடைந்தது என்று என்னால் கூற முடியாது. இருந்த போதும் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அது தொடர்பில் தொடர்ந்து கவனம் செலுத்தி மக்கள் வாழ்வாதாரத்தில் தாக்கம் செலுத்தும் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறோம். தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சினைகளுக்கு பதில் கொடுத்துள்ளோம். பொருளாதார நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்துள்ளோம். அரச பணியாளர்களுக்கும் தனியார் துறையினருக்கும் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம். இவ்வாறான மாற்றங்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் என நாங்கள் அதிகபட்சம் நம்புகிறோம். பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரை நியமித்துக் கொள்வதற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. நாட்டை கட்டியெழுப்பதற்காக பெரும் அபிவிருத்தி கொள்கையை ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அரச நிறுவனங்களின் அதிகாரம் தேவை. அதனை புரிந்து மக்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பார்கள், அதில் சந்தேகமில்லை. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விரைந்து செயற்பட்டு வருகிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதன் விசாரணை நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களத்தினூடாக மேன்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சட்ட ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய விடயங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றது. லஞ்ச ஊழல், கொலை, அரசியல் தவறுகள் எந்தளவு பாரதூரமானவை என்றால் எந்தளவு வலிமைப்பாக செயற்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். தற்போது பிள்ளையானின் சட்டத்திறனி உதய கம்மன்பில வழக்கில் வாதாடுவதை நாட்டு மக்கள் கண்டதில்லை. ஆனால் பிள்ளையானவரின் சட்டத்தரணியாக தெரிவு செய்திருக்கிறார். பிள்ளையானின் வழக்கை கம்மன்பில தெரிவு செய்திருக்கிறார். இது வெறுமனே அரசியல் பழிவாங்கல் இல்லை, இது அரசியல் சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியின் நூல்பந்தே இப்போது வெளிப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் சப்ரமுக, தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ரத்தினபுரி, மொனராகல மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என இந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இம்மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள், குறிப்பாக சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தி அதிகளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சிறு குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிக்க வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மதிப்பு கூட்டப்பட்ட வரி திருத்த சட்ட மூலத்தின்படி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் திரவ பால் மற்றும் தயிர் ஆகியவை வெவ்வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருவாய் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் திரவப்பால் மற்றும் தயிர் மீதான வரி நீக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு சுட்டிக்காட்டியுள்ளது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி திருத்த சட்டம் மூலம் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன 11ஆம் தேதி இதற்கு ஒப்புதல் அளித்தார். இதன்படி தொடர்புடைய சட்டம் குறித்த பகுதியில் இருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதுடன் உள்நாட்டு வருவாய்த்துறை பல வரி திருத்தங்களை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி திரவப்பால் மற்றும் தயிர் தவிர இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தால் மின்சார உற்பத்திக்காக இலங்கை மின்சார சபைக்கு வழங்கப்படும் நாப்தா மீதான வரியும் நீக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வருவாய்த்துறை தெரிவித்துள்ளது. மக்களின் பாவனைக்கு உதவக்கூடிய தீங்கு விளைவிக்காத ரசாயன கிருமி நாசினிகளை எதிர்காலத்தில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாயம் மற்றும் கால்நடை காணி அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். விவசாய நடவடிக்கைகளுக்காக கடந்த கால அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட தயாரிக்கப்பட்ட பயனற்ற மருந்து வகைகள் இருக்கின்றமை எங்களுக்கு தெரியும். அதற்காக நாங்கள் ரசாயன கூட்டுத்தாபனம், விவசாய திணைக்களம் உள்ளிட்ட திணைக்களத்துடன் கலந்து ஆலோசித்துள்ளோம். எதிர்காலத்தில் பொருத்தமான கிருமி நாசினிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மக்களின் பாவனைக்கு உதவக்கூடிய தீங்கு விளைவிக்காத ரசாயன கிருமி நாசினிகளை எதிர்காலத்தில் வழங்க தீர்மானித்துள்ளோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்களின் காணிகள் இராணுவத்தினர், வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் உள்ளது. இது தொடர்பில் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? மக்களின் இடத்தினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் செய்வோம். அது தொடர்பில் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ரணில் விக்ரமசிங்க ஆட்சி கால பகுதியில் மக்களிடமிருந்த காணி பத்திரங்கள் உரிமை என்ற செயற்திட்டத்தின் கீழ் எடுக்கப்பட்டு அவர்களுக்கு உறுதி வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல்வேறு பிரச்சனைகள் திணைக்களங்கள் ரீதியாக காணப்படுகின்றன. அந்த திணைக்களங்களுடன் கலந்து ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதற்கு இப்போது ஆரம்பித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஏப்ரல் 21 தாக்குதல்களின் பின்னணியில் நாட்டின் புலனாய்வுத்துறையினர் இருப்பது தெரிய வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் ரோஹான் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் புலனாய்வுத்துறையினர் ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் இருக்கிறார்கள். தாக்குதலை மேற்கொண்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணினார்கள் என்பது விசாரணை அறிக்கைகள் ஊடாக எமக்கு தெரிய வந்துள்ளது. தாக்குதலின் பின்னணியில் இருந்த பிரதான சூத்திரதாரி யார் என்பதை அடையாளம் காண முடியாத அளவிலேயே நாட்டின் பாதுகாப்புத்துறை காணப்படுகிறது என ரோஹான் சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளை சமாளிக்க சமகால அரசாங்கம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசாங்கத்தின் பொருளாதார மற்றும் முதலீட்டு பிரிவின் ஆலோசகர் அமரசேன அத்துக்கோரல் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த விடயத்தில் ராஜதந்திர மட்டத்தில் சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 44% வரியால் மிகப்பெரிய அழுத்தம் உள்ளது. இந்த வரி அரசாங்கத்துக்கு மாத்திரமன்றி முழு நாட்டுக்கும் பாதிப்பாக மாறும். இந்த வரியால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்க நேரிடும். இது சிறிய கால பகுதிக்கான பாதிப்பாக இருக்காது, நீண்ட கால பாதிப்பாகவே இருக்கும். இலங்கை போன்ற நாட்டினால் இதனை தாங்கிக் கொள்ள முடியாது. ரம் நிர்வாகத்தால் விதிக்கப்படும் வரிகள் அமெரிக்கர் மீதே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். ரம் நிர்வாகத்தால் இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதன் செயல்பாடு தற்போது 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.